ஸ்ரீ மகாகுருப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். ஸ்ரீ பகவானுவாச்ச பஹூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ ச அர்ஜுன தான்யஹம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 5வது ஸ்லோகம். இதற்கு முன்பான ஸ்லோகத்தில் இருக்கும் அந்த 4வது ஸ்லோகத்தில் நமக்கு அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து கேட்ட அந்த ஒரு கேள்வியை, அந்த ஒரு சந்தேகத்தை பார்த்தோம். அதாவது, கிருஷ்ணா, அப்பரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வத, இப்பொழுது பிறந்த கிருஷ்ணராக இருக்கும் நீ எப்படி பல யுகங்கள் முன்பு பிறந்த அந்த ஒரு சூரிய பகவானுக்கு இந்த உபதேசத்தை செய்திருக்க முடியும்? இப்படி நீ இந்த உபதேசத்தை அவருக்கு செய்தாய் என்பதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை எப்படி நம்புறது? இதற்கான சான்று, இதற்கான எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா என்று நமக்கு அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறார். இப்படி நம்ம அர்ஜுனருக்கு வந்த அந்த சந்தேகம் இந்த பகவத்கீதையிலேயே நம்ம பார்த்தோம் என்றால், அர்ஜுனருக்கு வரும் அந்த சந்தேகங்களை தீர்க்கறதுக்காக தான் பகவான் இந்த உபதேசத்தை செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அர்ஜுனருக்கு வந்திருக்க இந்த ஒரு சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு நம்ம பகவான் அந்த ஒரு விளக்கத்தை அளிக்கிறாராம். அப்போ பகவான் நம்ம அர்ஜுனரை பார்த்து சொல்லிய அந்த ஒரு வார்த்தை என்ன என்றால், பகூனிமே வெதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன. அதாவது, நான் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கும் நான் பரமாத்மா, நான் பல ஜென்மங்கள் பல பிறப்புகள் எடுத்திருக்கேன் அர்ஜுனா என்று கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். இந்த முதல் வரியிலேயே, இந்த முதல் லைன்லேயே நம்ம கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து கேட்குறாராம், அர்ஜுனா, நான் சூரிய பகவானுக்கு இந்த உபதேசத்தை செய்தேன் என்று சொன்னேன். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் இந்த உடலோடு தான் நான் அதை செய்தேன் என்று சொல்லவே இல்லையே என்று கிருஷ்ணர் ஒரு கேள்வியை எழுப்பி இந்த ஒரு விடையை ஆரம்பிக்கிறாராம். பகூனிமே வெதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன. அதாவது, எனக்கும் பல பிறப்புகள் நான் எடுத்திருக்கேன், இதற்கு முன்பு நீயும் பல பிறப்புகள் எடுத்திருக்கிறாய். அப்போ உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? பரமாத்மாவும் பல பிறப்புகள் இருக்கிறார், ஜீவாத்மாவாகிய நம்மளும் பல பிறப்புகள் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கும் அந்த கடவுளுக்கும் நமக்கும் அந்த பரமாத்மாவுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், தானியகம் சர்வ வேதானி நத்வம் வேத்த பரந்தபஹ. உனக்கும் எனக்கும் அப்போ டிஃப்ரென்ஸ் காட்டுறாமை அந்த ஒரு கோடு இருக்கே, அது என்ன தெரியுமா அர்ஜுனா? அதாவது, நான் எடுத்த அனைத்து பிறப்புகளும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கும், எனக்கு தெரியும். ஆனால் நீ முன்பு ஜென்மத்தில் என்ன செய்தாய் என்பதையே நீ மறந்து விடுகிறாய். அதனால் ஒரு நார்மலான உயிரினத்திற்கும் பகவானுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், 2 பேருமே பல பிறப்புகள் இருக்கிறா, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் எடுத்த அனைத்து பிறப்புகளையும் பகவான் ஒருவர் மட்டுமே ஞாபகம் வச்சிருக்கார், ஒருவர் மட்டுமே எப்பொழுதும் நினைத்திருக்கார், அதை மட்டுமே அவர் யோசிக்கிறார். ஆனால் நம்மளோ போன ஜென்மத்தில் நம்ம எப்படி இருந்தோம், என்னவாக இருந்தோம், என்ன செய்தோம் என்பதை மறந்து விடுகிறோம். அதனால் நமக்கும் பகவானுக்கும் நடுவிற்கும் அந்த இடையில் இருக்கும் வித்தியாசம்தான், அவர் எவ்வளவு பிறப்புகள் எடுத்தாலும் அனைத்து பிறப்புகளிலும் செய்த விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கார். ஆனால் அந்த ஒரு ஞானம், அந்த ஒரு ஆசீர்வாதம், அந்த ஒரு ஞானம் நமக்கு இல்லை என்று நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இதிலேருந்தே நமக்கு புரிய வர்றது, நம்ம கிருஷ்ணர் கிருஷ்ணாவதாரத்தில் தான், அவர் இப்பொழுது அர்ஜுனர் கூட பேசிட்டு இருக்கிற அந்த ஒரு ஸ்வரூபத்தில் தான் நம்ம சூரிய பகவானுக்கு உபதேசம் செஞ்சுக்கணுங்கிறது முக்கியமான விஷயம் அல்ல. அவர் இதற்கு முன்னாடி எடுத்த பல ஜென்மங்களில், அதுக்கு முன்னாடி எடுத்த பல பிறப்புகளில் ஒரு பிறப்பில் நம்மளோட சூரிய பகவானுக்கு இந்த உபதேசத்தை செஞ்சிருக்கேன் என்று நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனகிட்ட சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அதனால் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 5வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.